Good evening, boys. Yes, good evening. Good evening, boys. Good evening, ma'am. Good evening, Nitya. See, Good evening, ma'am. okay, we'll start. We'll talk about P block elements. See, on the other day I told you that when you talk about P block element, this is a lesson in which you have a 1 5 mark, 2 3 marks and 1 1 mark. Totally 12 marks will be the weightage for this lesson. So the beauty is you have 3 marks from this inorganic chemistry. Out of that, 3 marks will be from this lesson. Generally, the children will find it very difficult only in 3 marks. அதாவது ஈஸியா 5 marks எழுதிருவாங்க, தப்பு இல்லாம எழுதிருவாங்க. ஈவன் 1 mark கூட தப்பு இல்லாம எழுதிருவாங்க, 10 marks கூட தப்பு இல்லாம எழுதுவாங்க. சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, அந்த 70th ப்ராப்ளம் கூட கரெக்டா எழுதிருவாங்க. ஆனா எங்க they commit mistake அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின்லி they commit mistake in the 3 marks. ஆனா இந்த லெசன் வெயிட்டேஜ் என்னன்னா, அது வந்து 2 3 marks இருக்கு. அந்த 2 3 marksலயும் நீங்க இதுவரைக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, வாட் வி கேன் சே அப்படின்னா, இந்த பாஸ்பரஸ் ஃபேமிலி இருக்கு, நைட்ரஜன் ஃபேமிலி இருக்கு, அதுல வந்து காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் இருக்கு. அந்த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் ஒரு, அதாவது லைக் P2O3, P2O5, பாஸ்பரஸ் ஆசிட், பாஸ்பாரிக் ஆசிட், பைரோபாஸ்பாரிக் ஆசிட் அண்ட் பாஸ்பீன் அப்படின்னு சில காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அந்த காம்பவுண்ட்ஸ்ல வந்து இன்வேரியபிளி ஒரு கொஸ்டின் கேட்டுட்டே தான் இருக்கிறாங்க. அதனால 3 marks பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து யூ கேன் திங்க் இட் இன் தட் வே. 1 3 mark will be from the phosphorus family. So அடுத்து 3 marks வரும்பொழுதுதான் வந்து என்ன ஆகுதுன்னா, it comes in between, you have the அலுமினியத்துல ஆரம்பிச்சு up to the noble gases வரைக்கும் போயிட்டே இருக்கு. அதனால இப்போ 1 by 1 ஒவ்வொரு ஃபேமிலியா நம்ம பார்த்துட்டு வரலாம். டோட்டலி 13th group, 14th group, 15th group, 16th, 17th, 18th and 19th. 13th group சொன்னா போரான் ஃபேமிலி, 14th group கார்பன் ஃபேமிலி, 15th group நைட்ரஜன் ஃபேமிலி, 16th means oxygen family, 17 means halogens, 18 means we have the noble gases. இப்போ அன்னைக்கு we have seen the general characters of the P block elements. Wow, how will it change and what are the important characters of P block elements ங்கறத நம்ம பார்த்தோம் இல்லையா. அடுத்தது இப்போ வந்து என்ன, let us go one by one and especially ஒரு family by one family. The first family that we are going to see is the 13th family, that is the boron family. As far as the boron family is concerned, என்ன அந்த elements, important elements are boron, aluminium, gallium, indium and thallium. These are the elements which are present in the boron family. இப்போ இதுல உங்களுக்கு தெரியும், அலுமினியம் எடுத்துட்டீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், சாரி in boron family we have boron, then we have aluminium, gallium, indium and thallium. அதுல ஒரே ஒரு மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி யாருன்னு கேட்டா நம்ம அலுமினியம். அலுமினியம் வந்து ரொம்ப காமன்லி எல்லாருக்கும் வந்து காமன் மேன்ல இருந்து புவர் மேன்ல இருந்து ரிச் மேன் வரைக்கும் அலுமினியம் இஸ் an important compound. ஏன்னு கேட்டா pure aluminum, because of the lightness is used in the preparation of airplanes. அப்ப அது ரொம்ப ரிச் மேன் நீட்ஸ் அலுமினியம். காமன் மேன் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் குக்கிங் வெசல்ஸ் அண்ட் அதர் என்னெல்லாம் அவன் யூஸ் பண்றான் அப்படின்றத பாத்தீங்கன்னா அது எல்லாமே எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அலுமினியத்தினால இருக்கும். ஏன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மெட்டல். அதனால இந்த ஃபேமிலி. அடுத்தது போரான், ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி பாத்தீங்கன்னா இந்த போரான். இந்த போரான் வந்து ரிலேட்டிவ்லி this is a very rare element. The availability in nature is very small. Okay, so boron family எடுத்துட்டா, இந்த boron familyல
அவங்க போரான்ல வந்து சில காம்பவுண்ட்ஸ் இருக்கு. நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. போரிக் ஆசிட் கேள்விப்பட்டிருப்பீங்க, போராக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. போரான் அதுல 2 வெரைட்டி, crystalline boron and amorphous boron பார்த்திருப்பீங்க. அந்த போரிக் ஆசிட்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் their antiseptic and disinfectant property ரொம்ப இம்பார்ட்டன்டா அவங்க யூஸ் பண்றாங்க. அதனால போரானை பத்தி ரொம்ப படிக்க மாட்டோம் இந்த 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில. அலுமினியம் பற்றி, அலுமினியத்தை பத்தி கூட ரொம்ப டீடைல்டு டிஸ்கஷன்லாம் ஒண்ணுமே கிடையாது இங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலுமினியத்துல ஒரே ஒரு காம்பவுண்ட் அலுமினியம், அதாவது ஆலம்ங்கிறது இட் இஸ் டபுள் சால்ட். அதனுடைய ப்ரிப்பரேஷன், அதனுடைய யூஸ் மாத்திரம் தான் இந்த போரான் ஃபேமிலியில இருக்கு. சோ இதுல ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி யாருன்னு கேட்டீங்கன்னா, the 13th 3A எலிமெண்ட்ஸ் ஆர் போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம் அண்ட் தாலியம். போரானுடைய அவைலபிலிட்டி வந்து relatively rare element, account only about 0.001% of the earth's crust. அடுத்தது அலுமினியம் is the most important of the 13th group. நான் சொல்லிட்டேன், அலுமினியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் in the case of 13th group. அடுத்தது கேலியம் வந்து இட்ஸ் remarkable for its low melting point. melting point பாத்தீங்கன்னா 29.7 degree C. நம்ம டெம்பரேச்சர் சில நேரத்துல பாத்தீங்கன்னா 30 சொல்றோம், 34 சொல்றோம். அந்த மாதிரி டெம்பரேச்சர்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, thallium will be in the form of a liquid at room temperature. அடுத்தது இட் இஸ் த மோஸ்ட் அதனுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்னா கேலியம் ஆர்சனைடு. அண்ட் இன் மேக்கிங் கேலியம் ஆர்சனைடு ஒண்ணு. அடுத்தது சிலிக்கனோட சேர்ந்து செமிகண்டக்டர் ப்ரிப்பரேஷன்ல இது ஒரு இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட். This is a semiconductor material employed in the manufacture of diode lasers, laser printers, compact displayers and fiber optic communication devices. In the uses of gallium வந்து 1 மார்க்ல கேட்கறதுக்கு இது மூணுத்தையும் கொடுத்துருவாங்க. It is used as a laser, diode laser, laser printer, compact displayer னு போட்டுட்டு all the above ஒரு ஆன்சர் கொடுத்துருவான். நம்ம இதை கொடுக்கலாமா அதை கொடுக்கலாமா, all the above will be the answer. அதனால கேலியம் வந்து an important compound in semiconductor devices. அடுத்தது இண்டியம் is making அதுவும் இண்டியம் is also used in making semiconductor devices such as transistors, electrical resistant thermometers called thermistors. Next compound வந்து next element வந்து thallium is extremely toxic and has no commercial use. ஏதாவது என்ன யூஸ் இருக்கு அப்படின்னா, கமர்ஷியலா எதுவும் யூஸ் இல்ல. இந்த ஒரு வார்த்தை வந்து dash is used as is extremely toxic and has no commercial useங்கிறது கொடுத்திருந்தாங்க. இதை மாத்திரம் மறைச்சிருந்தாங்க ஒரு கொஸ்டின் பேப்பர்ல, ஒரு 1 மார்க் கொஸ்டின்ல. அப்ப தாலியத்தினுடைய ரோல், தாலியம் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக் அண்ட் ஹேஸ் நோ கமர்ஷியல் யூஸ். ஏன்னா வேற எங்கேயுமே இது வேஸ்ட், இது யூஸே ஆகலன்னு சொன்னது இல்ல. இந்த ஒரு இடத்துலதான் கமர்ஷியல் யூஸ் இதுக்கு கிடையாது. அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரீம்லி டாக்ஸிக்னு கொடுத்திருக்காங்க. இது 1 மார்க் கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கு. அடுத்தது ஜெனரல் ட்ரெண்ட் இன் திஸ் 13th குரூப் அப்படின்னு சொல்லும் பொழுது, மேல இருந்து நம்ம போரான் ஃபேமிலில இருந்து வரோம். எல்லாருக்குமே என்னன்னா NS2 NP1 is the general electronic configuration of this group. general electronic configuration of various elements நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நிறைய குரூப்ஸ்க்கு வந்து அவங்க general electronic configuration of the 13th group, 14th group, 15th group னு கேட்கலாம். இது 1 மார்க்குக்கு important point. NS2 NP1 is the electronic configuration of this. அடுத்தது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்பர் இது எழுதும்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம இப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னு ஒரு லெசன் இருக்கு. அடுத்தது பீரியாடிக் கிளாசிபிகேஷன் ஒரு லெசன் இருக்கு. அந்த லெசன்ல நீங்க வந்து ஹவு டு ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிச்சிருப்பீங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும் நிறைய பிள்ளைங்க வந்து அதை சரியாவே அப்ப படிக்கல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து ஹாஃப் பார் பிரின்சிபல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹான்ஸ் ரூல் ஆஃப் மேக்ஸிமம் மல்டிப்ளிசிட்டி இவ்வளத்தையும் அப்ளை பண்ணி தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம். ஓகே, அதுல பாருங்க the boron உடைய atomic number 5, 13, 31, 49 and 81 which is the atomic number of thallium. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா போரான் ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஹீலியம் இருக்கு 2s2 2p1. அச்சா, அதாவது செகண்ட் ஷெல்லுல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அண்ட் அலுமினியம் எடுத்துட்டீங்கன்னா நியான் கோர் இருக்கும். பிளஸ் தேர்ட் ஆர்பிட்ல, தேர்ட் ஷெல்லுல we will be having 3 electrons. அடுத்தது கேலியம் எடுத்துட்டீங்கன்னா ஆர்கான் கோர் 18 எலக்ட்ரான்ஸ் அதுல இருக்கும். அடுத்தது 3Dல 10 எலக்ட்ரான்ஸ், 4s2 4p1. அடுத்தது கிரிப்டான் எடுத்துட்டீங்கன்னா, இண்டியம் எடுத்துட்டீங்கன்னா அதுல கிரிப்டான் இருக்கும். கான்ஃபிகரேஷன் ஆஃப் த நோபல் கேஸ். எப்பயுமே இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது 12th ஸ்டாண்டர்ட பொறுத்த வரைக்கும் இத வந்து நீங்க கிரிப்டான் போட்டுட்டு 4d10 5s2 5p1 எழுதுனா ஈஸி, அதை அலோவ் பண்றாங்க.
ஆனா சப்போஸ் இது 11th ஸ்டாண்டர்ட் மாதிரி ஒரு லெசன்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரிப்டானுக்கு வந்து 36 எலக்ட்ரான்ஸ் அதையும் எழுதணும் 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10ன்றத then 4p6 வரைக்கும் நீங்க எழுத வேண்டியது இருக்கும். அந்த கிரிப்டானுடைய 36 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அடுத்தது ஜெனான் வரும்பொழுது 54, ஜெனானுக்கு வந்து 54 பேலன்ஸ கூட்டினீங்கன்னா அந்த 81 வந்துரும், which is the electronic configuration of thallium. அதே மாதிரி நீங்க கேட்கலாமே, இங்க 2 1 3 தானே இருக்கு, அங்க 13 இருக்குன்னா நியானுக்கு 10. அதே மாதிரி 2 1 3 தானே இருக்கு, அங்க 5 இருக்குன்னா ஹீலியத்துக்கு 2. அந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூ ஹாவ் 13. காரணம் என்னன்னா இதுக்கு வந்து 18 ஆர்கானுக்கு. அண்ட் தென் கிரிப்டானுக்கு பாத்தீங்கன்னா 36 plus 46 49. In this way you can write the electronic configuration. அடுத்தது எல்லாமே குரூப் நம்பர் 3 தான். அண்ட் பீரியட் பாத்தீங்கன்னா this will be in the second period, third period, fourth period, fifth period and the sixth period. அண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா எஸ்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், பில 1 எலக்ட்ரான் இருக்கும். இப்ப இந்த பொட்டாஷ் ஆலம்ன்றது அடுத்த காம்பவுண்ட், ஒரே ஒரு காம்பவுண்ட் 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. அந்த பொட்டாஷ் ஆலம் பிரிப்பரேஷன் 3 மார்க்ஸ்ல கேட்பாங்க. சோ பொட்டாஷ் ஆலம் எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா alunite ஒரு காம்பவுண்ட் which is extracted from the இது எஸ்பா. ஏதாவது டவுட் இருந்தா கேளுப்பா. இல்ல எலிமெண்ட் மாத்திரம் கொடுக்க மாட்டாங்க. இப்ப போரான் 5 கொடுத்துருவாங்க, அலுமினியம் 13 கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வரும்போது எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன், ஏன்னா அது கொடுத்து எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் எழுத சொன்னா அது வந்து 1 மார்க்ல. நல்லா கவனிச்சுக்கோ, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இதை நீங்க கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா 1 மார்க்ல தான் இதை கேட்க முடியும். அப்போ நீங்க வந்து யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் கிவன் தேர். இப்ப நமக்கு வந்து இப்போ அலுமினியம் எடுத்துட்டீங்கன்னா 3rd ஷெல்லுல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அப்ப நீங்க வந்து இது எல்லாமே எழுதிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மைண்ட்ல வந்து அலுமினியம் 13 இஸ் தி அட்டாமிக் நம்பர், அப்ப இதை சூஸ் பண்ணிருவீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இதை ஒரு தடவை 2 தடவை நீங்க படிச்சீங்கன்னா அதுல வந்து யூ கேன் சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர். அப்ப அதுல இருந்து எடுத்து எழுதிடலாம். ஏன்னா அலுமினியத்துக்கு 13 நமக்கு தெரியும், சோ அதை கண்டுபிடிச்சு டக்குன்னு எழுதிடலாம். ஆனா இதுல சில கான்செப்ட்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா ஹீலியத்துக்கு 2, நியானுக்கு 10, ஆர்கானுக்கு 18, கிரிப்டானுக்கு 36, செனானுக்கு 54ங்கிறது அந்த 2 தடவை படிச்சா 3வது தடவை அது மனசுல நிக்கும். ஓகே, அதனால இது 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிறத நம்ம எடுத்து எழுதுறோம். அப்ப அந்த நாலேஜ் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஈஸியா நீங்க சூஸ் பண்ணிடலாம் கரெக்டான ஆன்சர். இப்ப அலுமினியத்தை நான் சொல்லி இருக்கிறேன். ஆலம், வாட் இஸ் ஆலம்னா அந்த படிகாரம். படிகாரம் பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்க, பாத்திருக்கீங்களா? படிகாரம்னா பாத்திருக்கீங்களா? தமிழ்ல வந்து படிகாரம், இங்கிலீஷ்ல வந்து ஆலம். நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா பாத்திருக்கீங்களாப்பா? ஓகே, அதாவது திருஷ்டிக்கு கட்டுவாங்க வீட்டுல, ஒரு கருப்பு கயிறு போட்டு கட்டி இருப்பாங்க, அதுதான் படிகாரம். அதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நல்ல நெருப்புல கொண்டு அதை போட்டீங்கன்னா புஷ்ன்னு அது சவுண்டோட அது பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 24 வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு. இதனுடைய ஃபார்முலா என்னன்னா K2SO4 Al2SO4 Al2SO4 thrice and 24H2O is the molecular formula of potash alum. பொட்டாஷ் படிகாரம்னு தமிழ்ல சொல்றது. K2SO4 Al2SO4 24H2O. பொட்டாஷ் ஆலம் எதுல இருந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா from alunite or alum stone. aluniteங்கிறது என்னன்னா அதுல K2SO4 இருக்கும், Al2SO4 இருக்கும், இதே காம்பினேஷன். அது தவிர அதுல என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னா 4ALO அலுமினியம் ஹைட்ராக்சைடு, 4 molecules of அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. அது இருக்க கூடாது நமக்கு ஆலமா மாத்தணும்னா. அப்ப அது என்னவா மாத்தலாம்? அலுமினியம் சல்பேட்டா மாத்தலாம். அலுமினியம் ஹைட்ராக்சைடோட சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் பிகம்ஸ் அலுமினியம் சல்பேட். அப்ப இதனுடைய அலுமினியம் சல்பேட்னுடைய கான்சென்ட்ரேஷன் அதிகமாயிரும். இந்த ப்ரொபோர்ஷன்ல பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாய்கியோமெட்ரியில பாத்தீங்கன்னா, இத வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டு அலுமினியம் சல்பேட்டா மாத்தா இந்த கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். அப்ப கால்குலேட்டட் குவான்டிட்டி ஆஃப் பொட்டாசியம் சல்பேட் நீங்க அதுல ஆட் பண்ணணும். அப்பதான் அந்த கரெக்ட் ப்ரொபோர்ஷன் வந்து யூ வில் கெட் ஆலம். அதனால இது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஹேவ் த புக் வித் யூ, ஃபைன்லி பவுடர்ட் அண்ட் பாயில்டு வித், அதாவது எது இந்த அலுனைட் எடுத்துருவாங்க, நல்ல பவுடர் பண்ணி கரைச்சிருவாங்க, தண்ணியில கரைச்சிட்டு இன்சால்யூபிள் இம்பியூரிட்டிஸ ஃபில்டர் பண்ணிடலாம். அததான் இங்க சொல்றாங்க, பாயில்டு வித் டைல்யூட் சல்ஃபியூரிக் ஆசிட். அப்ப என்ன ஆகும்? திஸ் அலுமினியம் ஹைட்ராக்சைடு பிகம்ஸ் அலுமினியம் சல்பேட். அலுமினியம் ஹைட்ராக்சைடு partly changes into aluminum sulfate when a little more, அதாவது அப்ப என்ன ஆகும்? அலுமினியம் சல்பேட் கண்டென்ட் அதிகமாகும். Then add potassium sulfate in calculated quantity and alum is crystallized. அழகா crystals of beautiful shaped crystals of alum is obtained.
சோ ஆலத்துக்கு இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொன்னேன், நெருப்புல போட்டா வந்து அது வந்து பிகாஸ் அதாவது அது இட் லூசஸ் 24H2O. அதனால அந்த 100 degree C க்கு ஹீட் பண்ணீங்கன்னா அல்லது 373 க்கு ஹீட் பண்ணீங்கன்னா இட் பிகம்ஸ் burnt alumனு ஒரு பேர் இருக்கு. ஹீட் பண்ணா கிடைக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ். Potash alum is a white crystalline solid. எல்லாரும் பார்த்திருக்கீங்கன்னு சொன்னா it is soluble in water but insoluble in alcohol. அதே தண்ணியில கரைச்சிங்கன்னா இதுல வந்து K2SO4 இருக்கு, aluminium sulfate இருக்கு. Aluminium sulfate undergo hydrolysis to give you aluminium hydroxide and sulphuric acid. இது strong acid ஆ இருக்கும். The solution is acidic due to sulphuric acid. அதே மாதிரி when heated it melts at 365 and further heating loses whole of its water of crystallization and swells up and swollen mass so produced is called burnt alum. ஒண்ணு இல்ல, சில நேரத்துல இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வீட்டுல சில நேரத்துல திருஷ்டி கழிக்கிறதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை சுத்தி நெருப்புல போட்டுருவாங்க. அந்த நெருப்புல போட்ட உடனே என்ன ஆகும்னா அது வந்து அந்த when it loses the water molecule அப்படியே பல்ஜ் ஆகும், பூரிப்போம். அந்த மாதிரி அந்த வரும்பொழுது சில நேரத்துல சொல்லுவாங்க, ஐயோ இது பாரு ஒரு மாடல் டிசைன் கூட வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால burnt alumங்கிறது when it is heated to 365 to 373 it losing water and swells up. This is called burnt alum. அப்ப இதுக்கு ரெண்டு யூஸ் இருக்கு. ஆலம் எதுக்காகன்னா இந்த ப்ளீடிங் கட்டூண்டு இருக்கு, கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க ப்ளீடிங் வரும், அதை அரெஸ்ட் பண்றதுக்கு, அதாவது ரத்தம் வராம தடுக்கிறதுக்காக டு அரெஸ்ட் ப்ளீடிங் இட் இஸ் யூஸ்ட். அடுத்தது இட் இஸ் யூஸ்ட் இன் தி பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர், வாட்டர் ப்ரூஃபிங் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் டையிங் அண்ட் பேப்பர் இண்டஸ்ட்ரி. என்னது பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர்னா அந்த காலத்துல எல்லார் வீட்லயும் கிணறுன்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த கிணத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த டியூரிங் தி சம்மர் ஹாலிடேஸ் தண்ணி லெவல் குறையும் பொழுது கிளீன் பண்ணுவாங்க. அதை வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா தூர் வாடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த தூர் வாரின அன்னைக்கு என்ன ஆகும்னா அந்த தண்ணி வந்து ஒரு மாதிரி டர்பிடா இருக்கும், கலங்கலா இருக்கும். அப்ப அதை செட்டில், அதுல இருக்கிற அந்த டஸ்ட் அண்ட் அதர் பார்ட்டிகல் செட்டில் ஆகணும். அதுக்கு என்ன போடுவாங்கன்னா ஆலம் போடுவாங்க. அதுதான் என்ன சொல்றது, இட் இஸ் யூஸ்ட் ஃபார் பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர். அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இதை பாலிஷ், அதாவது இது வந்து ரொம்ப ஸ்மூத் சப்ஸ்டன்ஸ். இதை தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கையை வந்து சாஃப்ட் அண்ட் சில்கி ஆயிரும். இப்போ போரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் சில்கி, அதே மாதிரி ஆலம் கூட பாத்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஆஃப்டர் ஷேவ் கூட ஆலம் வில் பி யூஸ்ட் ஃபார் ரப்பிங். அதுவும் அரெஸ்ட் ப்ளீடிங்க்கும் இட் இஸ் யூஸ்ட். சோ தீஸ் ஆர் ஆல் தி யூசஸ் ஆஃப் ஆலம். இது மாத்திரம் தான் இந்த ஃபேமிலியில நீங்க ஒண்ணுதான் படிக்கிறீங்க, அது ஆலம் ஒண்ணுதான். அதனுடைய ப்ரிப்பரேஷன் மாத்திரம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஃபார்முலா கரெக்டா எழுதிருங்க. இந்த யூசஸ் வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. தென் வி ஹேவ் த 14th குரூப். இவங்க வந்து ரொம்ப முக்கியமான குரூப், இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு குரூப். என்னன்னா 14th குரூப். என்னன்னு கேட்டா இதுல இருக்கிற கார்பன் இல்லைன்னா நீயும் நானும் இல்ல, இதுல இருக்கிற சிலிக்கன் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், மண் இல்ல, கல் இல்ல, மலை இல்ல, எல்லாமே இல்லன்ற மாதிரி ஆயிரும். அதனால இந்த குரூப்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் லைக் கார்பன் அண்ட் சிலிக்கன். ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா எர்த்ஸ் கிரஸ்ட் பாத்தீங்கன்னா அதுல எவ்வளவு இருக்குன்னா சிலிகேட்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் இன் தி ஃபார்ம் ஆஃப் சிலிகேட்ஸ். கிளேல பாத்தீங்கன்னா சிலிகேட்ஸ் இருக்கு. அப்ப நிறைய காம்பவுண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் சிலிக்கன் காம்பவுண்ட்ஸா இருக்கு. அதனால இந்த குரூப் 14 எலிமெண்ட்ஸ் கார்பன், சிலிக்கன், அதுல என்னென்ன இருக்குன்னா கார்பன் இருக்கு, சிலிக்கன் இருக்கு, ஜெர்மானியம் இருக்கு, டின் அண்ட் லெட் இருக்கு. இந்த டின் அண்ட் லெட்டும் பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் டேஸ்ல இருந்து, அந்த காலத்துல இருந்து நீங்க வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஆரம்பிச்சீங்கன்னா அங்க இருந்த இந்த டின் அண்ட் லெட் வந்து பீப்புள் வேர் யூசிங் இட். அவ்வளோ ஒரு ஏன்ஷியன்ட் எலிமெண்ட் என்னன்னா இந்த டின் அண்ட் லெட் ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாங்க. அடுத்தது போத் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் இன் லிவிங் ஆர்கானிசம். இப்ப கார்பன் உங்களுக்கு தெரியும், எசென்ஷியல் கன்ஸ்டிட்யூயன்ட் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் ஆன் விச் லைஃப் இஸ் பேஸ்ட். நீயும் நானும் மேட் அப் ஆஃப் கார்பன். அடுத்தது சிலிக்கன் இஸ் தி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் இன் தி எர்த்ஸ் கிரஸ்ட். ஏன்னா அது ஒரு 1 மார்க்ல கேட்கலாம். இந்த ஃபார்ம் ஆஃப் சிலிகேட்ஸ், கல்லு, மண்ணு, மலை, என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். உலகமே எதனால ஆக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா சிலிகேட்ஸ், நிறைய சிலிகேட்ஸா இருக்கு. அதனால செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட் இன் தி எர்த்ஸ் கிரஸ்ட். போத் சிலிக்கன் அண்ட் ஜெர்மானியம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான ஆட்கள். சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் டிவைசஸ்ல these are all silicon and germanium are very important, especially in semiconductor industry. அடுத்தது tin and lead have been known and used since ancient times. Okay. அடுத்தது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்ப அங்க என்ன சொன்னோம் 13th குரூப்லன்னா NS2 NP1 ன்னு சொன்னோம். இங்க என்னடான்னு கேட்டீங்கன்னா NS2 NP2 is the electronic configuration. And the elements of this group versus this NS2 NP2. Okay.
அதுல நீங்க பாருங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த குரூப் 14 எலிமெண்ட்ஸ் அப்படின்னும் போது நீங்க அதை கவனிச்சீங்கன்னா 13th கவனிச்சீங்கன்னா 14th ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். அங்க 2p1 பாத்திருப்பீங்க இந்த கேஸ் ஆஃப் போரான் 5ல, இங்க வந்து 2p2 இந்த கேஸ் ஆஃப் கார்பன். அடுத்தது அங்க வந்து அலுமினியத்துல என்ன பண்ணிருப்போம் 3p1 பாத்திருப்போம், இங்க 3p2. அதை விட ஒரு எலக்ட்ரான் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அடுத்தது ஜெர்மானியம், அங்க என்ன பாத்திருப்பீங்கன்னா தட் இஸ் கேலியம் பாத்திருப்பீங்க, அது அதுக்கு அதை விட ஒரு எலக்ட்ரான் கூட, இங்க அது 31 இது 32. அண்ட் தென் தேர் அங்க 49 இருக்கு கேலியம், இண்டியம் இருக்கு. இங்க வந்து 50 இருக்கிறது டின், 81 அங்க வந்து இருக்குது தாலியம், அண்ட் இங்க வந்து 82 6p2. சோ எல்லாருமே பாத்தீங்கன்னா 2s2 2p2 3s2 3p2 4s2 4p2 5s2 5p2 6s2 6p2. அது ஸ்லோவா அதனுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. சோ the period number is 2 3. இந்த 2 தான் செகண்ட் ஷெல், the third shell third period, fourth shell. அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அந்த பீரியட் இன் which your elements are there in the periodic table, they are related. ஓகே, அடுத்தது பாருங்க, இங்கே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கார்பனை பத்தி நீங்க 11th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிட்டீங்க. கார்பன் இருக்கு, கிராஃபைட் இருக்கு, and then you have what is it called graphite. அதாவது நிறைய வேரியஸ் ஃபார்ம்ஸ், எலக்ட்ரோபிக் ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன்ல கிராஃபைட் இருக்குது, உங்களுக்கு டயமண்ட் இருக்குது, ஃபுல்லரீன்ஸ் ஒரு புதுசா ஒரு மாடல் which is used in semiconductor devices, மாடர்ன் ஸ்டேட் கெமிஸ்ட்ரியிலயும் அண்ட் டெக்னாலஜிலயும் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். அதனால கார்பனை பொறுத்த வரைக்கும் நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிட்டீங்க. இங்கேயும் பாருங்க சிலிக்கனை பத்தி ரொம்ப டீடைல்டா படிக்கல, அதனுடைய காம்பவுண்ட் இருக்கு, ஒரு காம்பவுண்ட் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி லெட் பத்தி படிப்பீங்க, அதனுடைய எக்ஸ்ட்ராக்ஷன் படிப்பீங்க. சோ சிலிக்கனை பத்தி அதனுடைய ஒரு காம்பவுண்ட் பேரு சிலிகோன்ஸ் அப்படின்னு இருக்கு, அதை பத்தி நம்ம படிப்போம். அது என்ன சிலிகோன்ஸ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இப்போ சாதாரணமா இது வரைக்கும் என்னன்னா பாலிமர் அப்படின்னு சொன்னா ஆர்கானிக் பாலிமர் தான் நமக்கு தெரிஞ்சது. ஆனா சிலிக்கன் ஆல்சோ ஃபார்ம்ஸ் பாலிமர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய, அதாவது இந்த 14th குரூப் எலிமெண்ட்டுக்கே ஒரு டெண்டன்சி கேட்டனேஷன் நீங்க வந்து 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில நீங்க படிச்சிருப்பீங்க. கார்பன் 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 கார்பன், நிறைய கார்பன் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆக முடியும். தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் கேட்டனேஷன். அதே மாதிரி சிலிக்கன் ஆல்சோ, சிலிக்கன் கனெக்ட்ஸ் வித் another silicon, another silicon, another silicon, another silicon. It goes on like this. This is also possible in silicon. அந்த ப்ராப்பர்ட்டினால பாலிமரைசேஷன் ஃபார்ம் ஆகிறது. அதாவது ஒரு பெரிய மாலிக்யூல், ஒரு ஜியாண்ட் மாலிக்யூல் நீங்க ஃபார்ம் பண்ணலாம் வித் கார்பன். நிறைய பாலிமர்ஸ் இருக்கு. அதே மாதிரி சிலிக்கன் ஆல்சோ ஃபார்ம்ஸ் பாலிமர். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கார்பன்ல இருந்து வர பாலிமர்னுடைய குவாலிட்டியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சிலிக்கன் பாலிமர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இவங்களுக்கு பேர் என்னன்னா சிலிகோன்ஸ், ஆர்கானோ சிலிக்கன் பாலிமர்ஸ். 1 மார்க்ல கேட்கலாம், வாட் ஆர் சிலிகோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. And silicones are a group of organosilicon polymers. They have a wide variety of commercial use. நிறைய இருக்கு. அடுத்தது the complete hydrolysis, silicon tetrafluoride, tetrachloride, SiCl4. அதாவது இப்ப SiCl4 இருக்கு. அந்த SiCl4ல if you add first RMgCl என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we get RSiCl3. அதே மாதிரி you can prepare R2SiCl2, you can prepare R3SiCl. இவங்க எல்லாமே ஹைட்ரலைஸ் ஆவாங்க. அப்படி ஹைட்ரலைஸ் ஆனா we get RSiOH thrice, R2SiOH twice, and R3SiOH அப்படின்னு. புரியுதா? சோ இதுல என்ன ஆகும்னா, இப்ப இப்படி ஒரு R இருக்கு, Si இருக்கு, OSiR. அதாவது இதை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் இதை இந்த ஃபார்ம் பண்றதுக்கு முன்னால எப்படி இருக்குன்றத காட்டுறேன். இங்க ஒரு OH இருக்கா, இங்க ஒரு OH இருக்கா, இங்க ஒரு OH இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு OH இருக்கும், இங்க ஒரு OH இருக்கும், இங்க ஒரு HO இருக்கும். இதுதான் RSiOH thrice. இப்ப இது கனெக்ட் ஆகும் பொழுது இங்க இருந்து ஒரு Hம் இங்க இருந்து ஒரு OHம் போயிரும். வாட்டர் இஸ் ரிமூவ்ட், a bond is formed. இப்ப 2 மாலிக்யூல் கனெக்ட் ஆயிருக்கு. சோ இப்படிதான் கனெக்ட் ஆகணும்னு இல்ல, இந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கமும் போகலாம். a very big molecule, you can extend it in any direction. அது எந்த அந்த குவாலிட்டி யாருக்கு இருக்குன்னா, அதாவது organosilicon halides on hydrolysis gives you silicols, which undergoes dehydration to give you silicones. SiLiCone. எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
SiLiCon ன்னா சிலிக்கன் Si. என்ன SiLiCa அப்படின்னா சிலிக்கா SiO2. ஏன்னா ஒரு தடவை ஒரு கொஸ்டின் பேப்பர்ல என்ன பண்ணிட்டாங்க, இந்த சிலிகோன்ஸ்ல இத விட்டுட்டு இப்படி போட்டாங்க. அப்ப என்னன்னா அந்த கொஸ்டினே தப்பு அப்படின்ற அளவுக்கு போயாச்சு. அதனால இதனுடைய ஸ்பெல்லிங் என்னன்னா SiLiCone சிலிகோன்ங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட் நீங்க தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த மாதிரி ஒரு பெரிய மாலிக்யூல் ஜியாண்ட் மாலிக்யூல ஃபார்ம் பண்ண முடியும் சிலிக்கன் டெட்ராக்ளோரைட யூஸ் பண்ணி. ஓகே, அதனாலதான் சொல்றாங்க SiCl4 yields silica which has a very stable 3-dimensional structure. இப்போ உங்களுக்கே தெரியும் கல்லு ஏதாவது உடைக்க முடியுமா, கல்லு அப்படின்னா கல்லு உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் எஸ்பெஷலி குவார்ட்ஸ். இந்த குவார்ட்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். SiO SiO SiO. It goes in all 3 dimensions. இப்படி போயிட்டே இருக்கும். சாரி, சிலிக்கனை சுத்தி 4 டெட்ராவேலண்ட். லைக் கார்பன் இட் இஸ் டெட்ராவேலண்ட். ஓகே, அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனாலதான் சிலிக்கா இஸ் வெரி ஸ்ட்ராங். என்ன வச்சு பண்றாங்க, சில நேரத்துல பாத்தீங்கன்னா வெடிமருந்து வெடிச்சுதான் பாறைய உடைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வெரி ஸ்ட்ராங் பாண்ட் இந்த சிலிக்கனோட சுத்தி இருக்கிற 4 பாண்டும். இத மாதிரி எங்க இருக்குன்னா உங்களுக்கு டைமண்ட்ல இருக்கு டெட்ராவேலண்ட். 4 பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. 4 பாண்ட் வெட்டுறது கஷ்டம். அதனாலதான் டைமண்ட் கேன் பி கட் வித் ஒன்லி a diamond அப்படின்னு வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு. அந்த மாதிரி the fundamental research of keeping on the hydrolysis of alkyl substituted chlorosilanes led not to the expected silicon compound analogous to a ketone but to a long chain polymer called, this is a long chain polymer called silicone. Silicones na it's a long chain polymer, organosilicon polymer. இப்ப பாருங்க நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 R இருக்கு. அப்ப Si வந்து 2 Cl இருக்கு. அது H2O ஓட கனெக்ட் ஆகும் பொழுது இட் பிகம்ஸ் OH. ஆனா இதே கார்பன்ல வரும்பொழுது இந்த மாதிரி 2 OH on the same கார்பன் வந்துச்சுன்னா it loses water molecule and becomes a ketone. அந்த மாதிரி சிலிகோன்ல வர முடியாது. It will not form. Instead இது பாத்தீங்கன்னா 2 R இருக்கு, OH இருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க இந்த சிலிக்கன் வந்து இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஒரு லீனியர் பாலிமர். இதுக்கு பேரு லீனியர் பாலிமர். இப்ப ஒரே ஒரு R இருந்தா 3 டைமென்ஷன்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா இதுல 2 டைமென்ஷன்ல வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இது லீனியர் பாலிமர். இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும். இட் இஸ் a linear polymer. It can form a polymer. இது பாருங்க இதுல 3 R இருக்கு. And the starting material for the manufacture of silicones are alkyl substituted chlorosilanes. Thus the hydrolysis of trialkyl monochlorosilane R3SiCl yields hexaalkyl silane. You get, அதாவது நிறைய நம்ம இதுல பாத்தீங்கன்னா இதுல 3 இருக்கு. இப்ப இந்த காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4, இங்க 5, 6 ஆல்கைல் குரூப் இருக்கு. அதனாலதான் it forms hexaalkyl siloxane ஒரு காம்பவுண்ட். இது ரொம்ப சின்ன காம்பவுண்ட். ஆனா நான் முன்னால காட்டினேன் பாருங்க, ஒரு லீனியர் பாலிமர் R வந்து 2 இருந்தாலும் சரி, R 1 இருந்தாலும் சரி, a big molecule is formed. இது very small molecule. The dialkyl இதுல பாத்தீங்கன்னா 2. இப்போ 2 வந்து extend can அப்படியே போயிட்டு இருக்கலாம் லீனியர் பாலிமர். R2SiCl2 on hydrolysis gives rise to side chain polymer, and since an active OH group is left at each end of the chain, polymerization continues and the chain increases in the length. நீங்க ஒண்ணு இல்ல 1 2 3 4 தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய number of silicon can be connected and you will get a very big polymer. இது வந்து இது இந்த மாதிரி டைரக்ஷன்லயே நம்ம போலாம். The hydrolysis of alkyl trichlorosilanes RSI இதுல பாத்தீங்கன்னா இது வந்து 2 dimensional. அந்த R 2 R வரும்பொழுது straight chain polymer. ஒரே ஒரு R இருக்கு. இந்த சிலிகோன்ல ஒரே ஒரு R இருந்ததுன்னா 2 dimensional இது can extend. That will have certain property. Okay. இப்ப பாருங்க சில ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஆகிறதுல என்ன லாபம், நீங்க இவ்வளவு வருதுன்னு கதை சொல்றீங்கல்ல. இந்த மாதிரி ஒரு பெரிய பாலிமர் வரும். அந்த பாலிமர் என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, அதுக்குன்னு சில ஸ்பெஷல் குவாலிட்டி பிகாஸ் ஆஃப் திஸ் லீனியர் எக்ஸ்டென்ஷனுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஒண்ணு இல்ல. இப்போ இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரெயின் கோட் போட்டுட்டு போறீங்க, மழை பெய்யுது. இப்ப எல்லா நாளும் ஆல்மோஸ்ட் ஈவினிங்ல பாத்தீங்கன்னா மழை பெய்யுது. நீங்க கிளாஸ்க்குள்ள வரும்போது கூட பாத்தீங்கன்னா வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்குங்கிற மாதிரி என்ன பண்றோம், ஒரு ரெயின் கோட் போட்டுட்டு வரோம். வந்த உடனே அப்படியே ஒரு ஜஸ்ட் இப்படி பண்ண உடனே மொத்த வாட்டர் டிராப் அவுட் போயிடுது.
அழகா திருப்பி பைக்குள்ள வச்சுட்டு வந்துடலாம் உங்க ரெயின் கோட்டை. அதாவது வாட்டர் ரிப்பல்லண்ட், வாட்டர் இஸ் நாட் ஸ்டிக்கிங் ஆன் டு த ரெயின் கோட், வாட்டர் ரிப்பல்லண்ட். அந்த மாதிரி மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த சிலிகான்ஸை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆயில் பாத், சில இடத்துல லியூப்ரிகன்ட், இப்போ லியூப்ரிகன்ட் போடுறீங்க நீங்க, சாதாரண லியூப்ரிகன்ட் என்ன பண்ணுவோம், தேங்காய் எண்ணெய் தான் சாதாரணமா யூஸ் பண்றது. ஆனா அதுக்கப்புறம் கிரீஸ் இருக்கு, அதுக்கு அத மாதிரி அந்த தேங்காய் எண்ணெய் கிரீஸ் எல்லாம் வந்து லோ டெம்பரேச்சர்ல தே ஆர் லியூப்ரிகன்ட். டெம்பரேச்சர் அதிகமா வேகமா இயங்கக்கூடிய மெஷின்ஸ் இருக்கு, அதுக்கு ஒரு லியூப்ரிகன்ட் யூஸ் பண்ணனா சிலிகான் லியூப்ரிகன்ட்ஸ் which can withstand even high temperature. அதே மாதிரி இன்சுலேட்டிங் மெட்டீரியல், கரண்ட பாஸ் பண்ணக்கூடாது, அதாவது ப்ரொடெக்டிவ் லேயரா இருக்கணும், அதுக்கும் எதை யூஸ் பண்ணலாம், சிலிகான்ஸ் கேன் பி யூஸ்ட். ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து பெயிண்டே பாருங்க, இந்த பெயிண்ட் வாங்காதப்பா மழை பெஞ்ச உடனே அந்த பெயிண்ட் போயிருதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தே ஆர் அஃபெக்டட் பை த அந்த ரெயின் வாட்டர், தே ஆர் அஃபெக்டட் பை ஹீட். ஆனா நான் சிலிகான் பெயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வித் கேன் வித்ஸ்டாண்ட் இந்த சன்ரேஸ்னுடைய எஃபெக்டும் இல்லாம, மழை பெஞ்சாலும் தண்ணி மேல விழுந்தாலும் எஃபெக்ட் இல்லாம இருக்கக்கூடிய பெயிண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ரப்பர் உங்களுக்கு தெரியும், சாதாரண ரப்பர் ஒரு 10 நாள் ஆச்சுன்னா பிகம்ஸ் சம் வாட் இதாயிரும், வெட்னஸ், அண்ட் தென் ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆயிரும். ஆனா சிலிகான் ரப்பர் அதாவது ஹை டெம்பரேச்சர்லயும் அதை யூஸ் பண்ணலாம், லோ டெம்பரேச்சர்லயும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் சிலிகானுக்கு வந்துரும் when it becomes a silicone polymer. இப்போ நம்ம one by one there are 5 uses. நிறைய தடவை uses of silicone 5 uses இருக்கு. இந்த 5 uses நிறைய தடவை क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருக்காங்க. uses of silicone, அதுல 1 மார்க்ல கூட சில நேரத்துல ஏதாவது ஒரு 1 or 2 silicones கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, silicone acts as excellent insulator for electrical motors and other appliances as they can withstand high temperature. அதோட ஸ்பெஷாலிட்டி, நீ என்ன டெம்பரேச்சர் வேணாலும் பண்ணுங்கப்பா, உருகவே உருகாது, ஒண்ணு ஆகாது. அதனாலதான் ஹை டெம்பரேச்சர்ல இட் கேன் வித்ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர். அடுத்தது ஸ்ட்ரெயிட் செயின் பாலிமர்ஸ் ஆஃப் 20 to 500 யூனிட்ஸ். இப்ப நம்ம புக்ல 4 யூனிட் போட்டோம், அந்த மாதிரி 20 அல்லது 500 யூனிட் ஸ்ட்ரெயிட் லைன், 2 6 இருக்கும்போது ஸ்ட்ரெயிட் லைன் பாலிமர் 20ல இருந்து 500 யூனிட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு பேரு அண்டர்லைன். 20 to 500 யூனிட்ஸ் இருந்தா சிலிகான் fluids. 1 மார்க் கொஸ்டின். Silicone fluids contain so many number of units. They are water repellent because of the organic side group. Water repellent, இப்ப நான் சொன்ன பத்தியா, எடுத்துட்டு போறோமா போறேன் ஒண்ணு இல்ல. சில நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா புக்கு கூட ஒரு கவர் போட்டு உள்ள எடுத்துட்டு போயிடலாம், நல்ல மழையில கூட வச்சுக்கலாம், அது ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா அந்த மழை water will not seep into that. அதனால they are water repellent, and because of the organic side group these polymers are used in waterproofing textiles, lubricant and as polish. சிலிகான் ரப்பர், நான் சொன்ன ரப்பர் சாதாரண ரப்பர்னுடைய குவாலிட்டியை மாத்திரலாம். ரிட்டைன், அதாவது என்னன்னா டெம்பரேச்சர் குறைய குறைய அந்த எலாஸ்டிக் நேச்சர் போயிரும். ஆனா சிலிகான் ரப்பர் பாத்தீங்கன்னா எந்த டெம்பரேச்சர்ல வேணாலும் it will have the elastic property. So their elasticity even at low temperature and resist chemical attack. They are mixed with paint to make them damp resistant. Silicone resins, a cross-link polymer used as non-stick coating for pans and used in paint and varnish. அடுத்து சிலிகான் ஆயில்ஸ் லாஸ்ட்லி எடுத்திருக்குதுன்னா, சிலிகான் ஆயில்ஸ் highly stable and non-volatile even on heating, hence used for high temperature oil bath, high vacuum pump. These are all the uses of silicones. 5 uses இருக்கு. right from என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, first the liquid siliconeல ஆரம்பிச்சு, அடுத்தது excellent insulator, அடுத்தது water repellent, அடுத்தது the silicone rubber வந்து even at low temperature they are the elastic nature will be. rubber ன்னு சொன்னாலே elastic nature. அந்த எலாஸ்டிக் நேச்சர் வரதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஆர்டினரி ரப்பர்ல நிறைய டபுள் பாண்ட் இருக்கும், நிறைய டபுள் பாண்ட் இருந்தா பிளெக்சிபிள், அதனாலதான் அந்த எலாஸ்டிக் நேச்சரே வருது. அதனால இந்த ஆல்கஹால் குரூப்ஸ் இருக்கு. அண்ட் இந்த சிலிகான் ரப்பர்ஸ் retain their elasticity even at low temperature. And then silicone resins வந்து cross-linked polymer, non-stick coating for pans and used in paint and varnish. And silicone oil bath for high temperature oil bath. மெட்டலர்ஜி அப்படின்னு சொன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இந்த லெசன்ல ஒரே ஒரு மெட்டலர்ஜி இருக்கு, அது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் லெட். இத பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு தடவை தான், ஒரு அக்டோபர் பேப்பரோ இல்ல அல்லது இன்ஸ்டன்ட் பேப்பர்லயே கேட்டிருக்காங்க. அதனால நீ வந்து இது வரைக்கும் வந்து இத எக்ஸ்ட்ராக்ஷனா இவங்க கேட்கல. ஏன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் சொன்னாலே டி பிளாக்ல இருந்துதான் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஆனாலும் மெட்டலர்ஜி ஆஃப் லெட் வந்து ரொம்ப சிம்பிள் மெட்டலர்ஜி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட லெட் வந்து இப்ப மெட்டலர்ஜி அப்படின்னு சொன்னால என்னென்ன பாயிண்ட் நீங்க எழுதணும்னா, அதாவது நேம் ஆஃப் த ஓர் எழுதணும்.
அந்த ஓர் எழுதுறதுக்கு half a mark will be allotted. அடுத்தது கான்சென்ட்ரேஷன், அதுக்கு ஒரு half a mark. சோ அடுத்தது கான்சென்ட்ரேஷனுக்கு half a mark. அடுத்தது என்னன்னா, ஜெனரலா எல்லா இடத்துலயுமே ரோஸ்டிங்னு ஒன்னு இருக்கும், அடுத்தது ஸ்மெல்டிங்னு ஒன்னு இருக்கும், சில நேரத்துல ரிடக்ஷன் வரும், அடுத்தது எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங். இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த நேம் ஆஃப் த ஓர் எந்த எக்ஸ்ட்ராக்ஷன் தான், ஏன்னா நீங்க வந்து அடுத்த லெசன்ல டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல நிறைய எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, அதனால சொல்றேன் நான் 5 எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ். அதுக்கு வெரி ஆஃபன் ஆஸ்க்ட் கொஸ்டின், அது தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். ஒரு 12th ஸ்டாண்டர்ட் பாய் ஆர் a girl must know this extraction definitely thoroughly. இப்ப இது அதனாலதான் இந்த லெட்ல அதை சொல்லிடுறேன், அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். இப்போ ஓர் வந்து half a mark and concentration half a mark. சோ லெட்டினுடைய ஓர் என்னன்னா கலீனா, PBS is the name of the ore. கலீனான்னு சொல்றது. எப்பயுமே ஒரு சல்பைடு ஓரா இருந்தா how is it concentrated அப்படின்னு சொன்னா, அந்த கான்சென்ட்ரேட்டட் நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க, which is called froth flotation. அந்த மெத்தட்ல தான் this is. அப்போ தெரியும் இல்லையா, ஆயில், pine oil and water will be mixed and then stirred well by passing air. அப்போ you will get froth and crushed ore is poured into that, and along with the froth you will the sulfide ore will be floating on the surface. நீங்க 11th ஸ்டாண்டர்ட் அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் இங்க வேணாம். என்ன ஒரே ஒரு லைன் எழுதுங்க, the ore is concentrated by froth flotation, ஏன்னா it is a sulfide ore. அதனாலதான். அடுத்தது ரோஸ்டிங். the next step in this is called the smelting. அந்த ப்ராசஸ்க்கு தகுந்த மாதிரி ரோஸ்டிங்கா ஸ்மெல்டிங்கா அப்படின்னா reverberatory furnace வரும், blast furnace வரும், இப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் furnace will be there. அதனால இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த இடத்துல லெட்டினுடைய எக்ஸ்ட்ராக்ஷன்ல which ore is which process, which furnace is used na reverberatory furnace. என்னென்ன, these are the ores: galena lead sulfide, cerussite carbonate ore, anglesite lead sulfate, lead ochre oxide ore. Okay, and then lead is mainly extracted from the sulfide ore galena, PBS. The galena contains lead sulfide and small quantities of silver. The concentration is by the froth flotation process. So in the line or important point, lead sulfide is the important point, that will carry half a mark and this will carry half a mark. After the smelting in a reverberatory furnace, and the concentrated ore is roasted in a reverberatory furnace at a moderate temperature. என்ன ஆகும்னா, இந்த சாதாரணமா வறுக்கிறதுன்னு சொல்லலாம், தமிழ்ல சொல்லணும்னா வறுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு பெரிய ஃபர்னஸ், எல்லாமே மெக்கனைஸ்டு. அதுல என்ன நமக்கு இருக்கிறது வந்து PBS. அப்படி நம்ம வறுத்தோம்னா, அதாவது வறுக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சிஜன் அனுப்பிதான் வறுப்பாங்க. எந்த சல்பைடு ஓரா இருந்தாலும் when you send oxygen and it becomes PbO plus SO2, sulfur lead oxide plus sulfur dioxide மாறிடும். என்ன இந்த ரோஸ்டிங், எப்பயுமே ரோஸ்டிங்ல என்னென்ன முக்கியமானதுன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் லோவா இருக்கும் and oxygen will be sent in a reverberatory furnace. Appo lead sulfide reacts with oxygen and becomes lead oxide plus sulfur dioxide. To an extent in the lead sulfide la oxygen oda சேர்ந்து lead sulfate கூட ஆகலாம் the roasting process la. அதனால the temperature of the furnace is controlled by regulating the air supply. Air supply regulate பண்ணி temperature நம்ம control பண்ணலாம். And during the roasting, galena is partly oxidized to lead monoxide PbO and partly to lead sulfate PbSO4. இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா 4 ஈக்குவேஷன் தான். அதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க எழுதலாம் if it is asked in the examination. Okay, இதுதான் வந்து இந்த reverberatory furnace. இந்த reverberatory furnace படம்லாம் நீங்க போட வேண்டாம் if lead is asked. ஏன்னா இங்கதான் fuel, இந்த fire grate, and இங்க என்ன பண்ணணும், சார்ஜ்ன்றது என்ன தெரியுமா, அந்த லெட் சல்பைடு இருக்கு இல்லையா, அதாவது கிரஷ் கான்சென்ட்ரேட்டட் ஓர் இது வழியா ஹாட் கேசஸ் அண்ட் ஃபிளேம்ஸ் வரும். அப்பதான் என்ன நடக்கும்னா அந்த PbS becomes PbO plus SO2, PbS become PbSO4. இந்த படம் போட வேண்டாம் எக்ஸாம்ல, நீங்க எந்த படத்தையும் போட வேண்டாம். reverberatory furnace PbS with O2 gives you PbO plus SO2, PbS becomes PbSO4. இப்ப என்ன ஆகும்னா அடுத்த ஸ்டெப், இப்ப லெட் வந்து லெட் ஆக்சைடு அண்ட் லெட் சல்பேட் ஆக்கிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த ஏர் சப்ளைய கட் பண்ணிடுவாங்க, டெம்பரேச்சரை கொஞ்சம் அதிகமாக்குவாங்க. அதாவது இது தமிழ்ல சொல்லணும்னா என்ன பேருன்னா உருக்குறது. இப்ப உருக்கணும்னு சொன்னா கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமா இருக்கணும்.
நம்ம சப்ஸ்டன்ஸ் நம்மளுடைய ஓர் எந்த ஃபார்ம்ல இருக்கணும்னா மோல்டனா இருக்கணும். என்ன அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஸ்மெல்டிங் இன் அதர் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்ல பாப்போம். இங்க இவங்க என்ன சொல்றாங்க, the more இன்னும் கொஞ்சம் கலீனாவா அதுல போடுங்க, PBS அதுல போடுங்க. The temperature is raised and simultaneously the air supply is reduced. Cut off the air supply, temperature raised. A lead sulfide reacts with two oxidized products giving lead. அதாவது என்ன போடுறோம், இந்த இடத்துல PBS போடுறோம். ஆல்ரெடி அந்த எவாபரேட்டரி ஃபர்னஸ்ல என்ன இருக்குன்னா lead oxide இருக்கு. அதே மாதிரி lead sulfide அதுல என்ன ஆல்ரெடி இருக்குன்னா lead sulfate. இது ரெண்டும் ஒன்னோட ஒன்னு ரியாக்ட் பண்ணும். அப்போ we get Pb plus SO2. Pb plus SO2. Okay. And suppose if you want, this is 2BbO, here you get 3Pb plus SO2. Similarly, Pb plus 2Pb plus SO2, SO4 gives you 3Pb. Pb plus this one becomes 2Pb plus 2SO2. So, இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா lead oxide and lead sulfide they react among themselves and becomes lead. ஒன்னு oxidized and reduced பண்ணிக்குது. அதே மாதிரி இது ரெண்டும் ஒன்னு oxidized and reduction takes place and we get lead. So this is what is happening by reducing the air oxygen. Air supply குறைச்சி temperature increase பண்ணும்போது this reaction takes place and your substance and galena is converted into lead. PBS plus 2PbO gives you 3Pb plus SO2. PBS plus PbSO4 gives you 2Pb plus 2SO2. Thus in this process roasting and smelting are carried out in the same furnace. அதாவது உருக்குறதும் வறுக்கிறதும் ஒரே furnaceல temperature மாத்திரம் alter பண்றாங்க. Two different temperatures. அடுத்தது இந்த மாதிரி கிடைக்கிற லெட்டுக்கு பேரு 90% of lead is obtained as a metal. The rest passes into slag. Lead is recovered from the slag by heating with lime and powdered coke. That is, lead is recovered from slag. அதாவது slag ன்னு சொன்னா impurity will be அதாவது molten metalல அந்த impurity will be floating. அதுக்கு பேர் தான் slag. By heating with lime and powder. Lime னா calcium oxide, powdered coke னா carbon C. இதுதான் பாருங்க. This is the powdered ore, concentrated or rich in PBS. Roasting. அந்த roastingல என்ன நடக்குதுன்னா rich in PbO, PbSO4, PBS. அடுத்தது smeltingல impure metal கிடைக்கும். அதுல என்னென்னலாம் impurities இருக்கும்னா லெட்டுக்கு வந்து ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி என்னன்னா என்னென்னலாம் மெட்டல் இருக்கோ எல்லாரும் வாங்க என் கூட இருந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி. அதனாலதான் லெட்ல பாத்தீங்கன்னா நிறைய impurity மெட்டல்ஸ் இருக்கும். அதர் மெட்டல்ஸ் இருந்தாலும் அது impurity தான். லெட், டின், சில்வர், கோல்டு, சில நேரத்துல காப்பர் கூட இருக்கும், நிக்கல் கூட இருக்கும். இப்படி எல்லா மெட்டல்ஸும் அதுல இருக்கும். அதை வந்து பியூரிஃபை பண்றோம். என்னென்ன மெத்தட்ல பியூரிஃபை பண்ணலாம், அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருன்னா பியூரிஃபிகேஷன் ஆஃப் லெட்னு சொல்றேன். என்ன பியூரிஃபிகேஷன் ஆஃப் லெட்ல 3 ப்ராசஸ். ஒன்னு லிக்வேஷன், டீசில்வரைசேஷன், எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங். சோ வாட் இஸ் லிக்வேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இதுல என்னென்னலாம் இம்பியூரிட்டி இருக்கு, சில்வர் இருக்கலாம், காப்பர் இருக்கலாம், பிஸ்மத், கோல்டு, அயர்ன் இருக்கும். இந்த லிக்வேஷன்ங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்ப சப்போஸ் இது ஒரு நம்மகிட்ட ஒரு ஸ்லோப், இந்த மாதிரி ஸ்லோப் இருக்கும். இது ஒரு ஹார்த், ஏன்னா கீழ இருந்து அதாவது என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல இப்ப நம்ம இந்த ஸ்மெல்டிங் ப்ராசஸ்ல லெட் கிடைக்குதா, 90% பியூர் லெட் இருக்கு, அதுல இதெல்லாம் இம்பியூரிட்டிஸ் இருக்கும்னு சொல்லுவோம்ல, அதுல நம்ம இதை எடுத்து இந்த இடத்துல வச்சிடணும். இந்த இடத்துல மெல்ட் பண்ணும் பொழுது will go down. Melt, அதாவது the slopeல வச்சு ஹீட் பண்ணும்பொழுது lead metal goes down and the impurities சில நேரத்துல என்ன ஆகும், அதை விட higher temperatureன்றனால மேலே நின்னுரும், lead மாத்திரம் கீழே போகும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு liquation அப்படின்னு. So lead, the impure metal is seated on a sloping hearth. Lead metals, அதாவது இந்த மாதிரி sloping hearth, அதுல lead மாத்திரம் flows down. அதனால அந்த ப்ராசஸ்க்கு பேரு liquation. அடுத்த மெத்தட பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேணாம். ஏன்னா டீசில்வரைசேஷன் பேரே என்ன சொல்லுது, டீனா ரிமூவல். எதை ரிமூவ் பண்றோம், சில்வரை ரிமூவ் பண்றோம். அதனால இதுக்கு பேரு டீசில்வரைசேஷன், ரிமூவல் ஆஃப் சில்வர். அதுல பாத்தீங்கன்னா லெட், டின்னு, சில்வர், கோல்டு இருக்கு. டீசில்வரைசேஷன்ல சில்வர் மாத்திரம் போயிடும், லெட், கோல்டு அண்ட் டின் இருக்கு. எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங் ஒரு மெத்தட். என்னெல்லாம் போட்டு எலக்ட்ராலிட்டிக், அதாவது lead is extracted by the above methods containing impurities such as silver,
copper, tin, bismuth, gold and iron. It is refined by the following process. That first process. Yes, சொல்லுப்பா சொல்லுப்பா. ஆமா கட்டாயமா. ஏன்னா அதான் சொன்னல அந்த 5 மார்க்ஸ்ல அந்த half 1 மார்க் வந்து அந்த நேம் ஆஃப் த ஓரும் அதனுடைய கான்சென்ட்ரேஷன் எழுதிடுவாங்க. டெஃபினட்டா 1 மார்க் வந்து பியூரிஃபிகேஷன். இப்ப லெட்ல ஒண்ணுதான்ப்பா இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஆனா மத்த எலிமெண்ட்ஸ் நீங்க வந்து டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற லெட், குரோமியம், காப்பர், பேர் என்ன ஜிங்க், கோல்டு, சில்வர் அண்ட் கோல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா 2 லைன் எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங் ஒன்னு மாத்திரம் தான் இருக்கும். இதுல மாத்திரம் தான் 3 மெத்தட்ஸ் இருக்கு. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஏன்னா லெட் எக்ஸ்ட்ராக்ஷன் தான் நான் சொல்லிட்டேன், ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன் லெட் எக்ஸ்ட்ராக்ஷன் நிறைய தடவை கேட்கல அப்படிங்கறத சொல்லிட்டேன். அதனால இதுல வந்து லிக்வேஷன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது டீசில்வரைசேஷன் இஸ் த ரிமூவல் ஆஃப் சில்வர். அடுத்தது எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங். எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங்னா நீங்க 3 திங்ஸ் கட்டாயமா எழுதணும். கேத்தோட் என்ன, ஆனோட் என்ன, அடுத்தது எலக்ட்ரோலைட். எந்த எக்ஸ்ட்ராக்ஷனா இருந்தாலும் எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங்னா 3 திங்ஸ் நீங்க கட்டாயமா எழுதணும். ஒன் இஸ் த anode, other one is the cathode. எப்பயுமே நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க, the impure metal தான் anode, pure metal தான் cathode. இந்த இடத்துல lead extraction, அதனால impure lead is anode, impure lead is anode, pure lead is cathode, and the electrolyte is lead fluorosilicate PbSiF6 and H2SiF6 are the two நம்மளுடைய electrolytes. The metallic impurities which are more electropositive and such as iron, tin and go into the solution, and the anode mud நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல ஒன்னு படிச்சிருப்பீங்க, அது anode mud தான் மாறிடும். இப்ப லெட்னுடைய ப்ராப்பர்ட்டி, லெட் பாத்திருக்கீங்களா? lead pencil. Lead is a bluish gray metal with a bright luster. It is soft, can be cut with a knife. அதனால கத்தியை வச்சு கட் பண்ணலாம். And drawn into wire and rolled into sheet. It is not a good conductor of heat and electricity. It marks on paper. Lead pencil னு சொல்றோம்ல, it marks on paper. இதெல்லாம் இதனுடைய physical properties. அடுத்தது லெட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ஒண்ணும் கிடையாதுப்பா. ஒரு 3-4 ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்ஷன் ஆஃப் ஆசிட், ஆக்ஷன் ஆஃப் ஏர் தான். என்னன்னா lead reacts with oxygen. When lead reacts with oxygen, we get PbO. அதே மாதிரி lead reacts with excess of oxygen, we get Pb3O4. இந்த Pb3O4 க்கு என்ன பேருன்னா செந்தூரம்னு சொல்றது, ரெட் லெட்னு சொல்றது. ஆஞ்சநேயர் கோயில்ல போனீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல கொடுப்பாங்க, அதுதான் திஸ் இஸ் செந்தூரம், ரெட் லெட்னு சொல்றது. லெட் ஆக்சைடு அல்லது லித்தார்ஜ்னு சொல்றது. ஆக்சிஜனோட இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணோம் லெட். So it is unaffected by dry air, but in moist air, layer of lead carbonate or lead hydroxide is deposited on its surface, which protects it from further action of air. Ana idu when it is heated in air or oxygen, we get 2 types of products. One is the litharge, other one is the red lead, tri-lead tetroxide. It's a complex oxide. அடுத்தது பாத்தீங்கன்னா action of water. ஜெனரலா இது ஒரு 3 மார்க்ஸ் கொஸ்டின். இங்க இருந்து இது வரைக்கும் நீங்க கட்டாயமா எழுதணும் 3 மார்க்ஸ் கொஸ்டின். இதுக்கு பேரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் பிளம்போ சால்வென்சி. 3 மார்க்ஸ்ல நிறைய தடவை கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. லெட், பியோர் லெட், அதுவும் பியோர் வாட்டர், ஆக்சிஜனே இல்லாத தண்ணியில லெட் கரையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதான் ஃபர்ஸ்ட் வார்த்தை நீங்க சொல்லணும். lead will not react with water without oxygen. அதே அதுல ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா lead, oxygen, water ஒன்னோட ஒன்னு ரியாக்ட் பண்ணி lead hydroxide ஒரு காம்பவுண்ட் வரும், which is poisonous. அதனால 2Pb plus O2 gives you 2H2O gives you 2PbOH twice. இந்த ஈக்குவேஷனுக்கு 1 மார்க். பிளம்போ சால்வென்சி 3 மார்க்ஸ்ல இந்த ஈக்குவேஷனுக்கு 1 மார்க். இந்த lead hydroxide is poisonous ங்கறத மென்ஷன் பண்ணனும். பியூர் வாட்டர் வித்தவுட் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ணாது. It is not attacked by pure water in the absence of air, but water containing dissolved air has a solvent action on it due to the formation of lead hydroxide, a poisonous substance. இந்த 2 லைனுக்கு 2 மார்க், இதுக்கு 1 மார்க். ஈஸியா நீங்க 3 மார்க்ஸ் வாங்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பிளம்போ சால்வென்சி. ரைட் நோட்ஸ் ஆன் பிளம்போ சால்வென்சி. இதுல ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்க எழுதணும். ஈக்குவேஷன் எழுதணும், அதுக்கு 1 மார்க். அடுத்தது lead also reacts with hydrochloric acid. அச்சா, dilute sulphuric acid and HCl has no action on lead, but concentrated sulphuric acid and concentrated hydrochloric acid have no action on lead, liberates SO2 but
but a reaction is retarded by the formation of an insoluble layer of lead sulfate. Pb plus 2H2SO4 gives you PbSO4 plus 2H2O plus sulfur dioxide. அதே மாதிரி Pb reacts with HCl also. First step la Pb reacts with HCl, 2HCl to give you PbCl2 plus H2, and that PbCl2 can react with 2 more molecule of HCl to give you H2 PbCl4. Chloroplumbic acid ஒரு compound வந்துரும். இது with concentrated sulfuric acid. அதாவது hot concentrated sulfuric acid வந்து liberates sulfur dioxide, but the reaction is retarded by the formation of an insoluble layer of lead sulfate. அதாவது அவ்வளவு சீக்கிரம் react பண்ணாது lead. Okay, அதே மாதிரி hydrochloric acidல this is the reaction. Lead chloride வரும், the lead chloride becomes chloroplumbic acid. இது வந்து ப்ராப்ளம் லெட் வச்சு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, அதுல கேட்டிருக்காங்க. யூசஸ் லெட் யூஸ் இருக்கா? நான் இப்ப சொன்னேன் இல்லையா, அந்த லெட் பிளம்போ சால்வென்சின்னு சொன்னேன் இல்லையா. லெட் பைப்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க தெரியுமா? தண்ணி போறதுக்கு. நீங்க சொன்னீங்க மிஸ் இப்பதானே பாய்சனஸ் சொன்னீங்க, தண்ணி போறதுக்கு. அதனாலதான் ட்ரிங்கிங் வாட்டர் பைப்ஸ்க்கு லெட் யூஸ் பண்ணக்கூடாது, சூயேஜ் பைப்ஸ்க்கு லெட் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதனாலதான் ஃபார் மேக்கிங் லெட் பைப்ஸ் சொல்லிருக்காங்க பாருங்க. அதனாலதான் சூயேஜ் பைப்ஸ் யூஸ் பண்ணலாம், ட்ரிங்கிங் வாட்டர் பைப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. வேணா அந்த காம்பவுண்ட் ஃபார் மேக்கிங் டெலிகிராஃப் அண்ட் டெலிபோன் வயர்ஸ், இன் மேக்கிங் புல்லெட்ஸ் அண்ட் லெக் அக்யூமுலேட்டர்ஸ். அடுத்தது லெட்டனுடைய யூசஸ் பார்க்கும் பொழுது சில இம்பார்ட்டன்ட் யூசஸ் ஆஃப் லெட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ லெட் சேம்பர் ப்ராசஸ் ஃபார் த மேனுஃபேக்சர் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். நிறைய அலாய், சால்டர், பியூட்டர், டைப் மெட்டல், இந்த மாதிரி அலாய்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கு லெட் இஸ் யூஸ்ட். For the preparation of tetraethyl lead ன்றது anti knock in automobile engines ல யூஸ் பண்ணக்கூடியது, which is used as an additive to petrol, preventing knocking in the engines ல lead tetraethyl is used. Solder, pewter and type metal. Solderனா என்ன தெரியுமா? இந்த டிவி மெக்கானிக், ஏதாவது மெக்கானிக்னா சால்டரிங் தான் முதல்ல வருவாங்க. அது மெல்ட் ஆயிரும் அந்த இதுல. அந்த சால்டர்ன்றது என்னன்னா நத்திங் பட் லெட் 50%, டின் 50% இருக்கிற மிக்ஸ் பண்ணா உருவாக்கக்கூடியதான் the solder. அந்த மாதிரி டைப் மெட்டல் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் அலாய் ஆஃப் லெட். அந்த மாதிரி அலாய்ஸ் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் லெட் இஸ் யூஸ்ட். ஓகே, சோ as far as lead is concerned, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அந்த பிளம்போ சால்வென்சி எக்ஸ்ட்ராக்ஷன்ல அந்த லிக்வேஷன் அண்ட் டீசில்வரைசேஷன், எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங் படிச்சுக்கோங்க, 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஓகே, we'll see the next thing in the next class. Good evening boys and girl. ரொம்ப கஷ்டப்பட்டு